அத்தியாயம் 71. இப்பொழுதும் அவளை இம்சைதான் செய்கிறான், ஆனால் இனிமையான இம்சை. இதற்கு அவன் செய்த கொடுமைகளே மேல் என எண்ண வைக்கும் அளவுக்கு இருந்தது அவன் டார்ச்சர்கள். ஒரு கிளாஸ் ஜூஸ் போட்டு எடுத்து வர சொல்வான். அதை ஒரு மிடுக்கு அறைந்துவிட்டு சர்க்கரை கூடிவிட்டதாய் அவளை மொத்தமாய் குடிக்க வைப்பான். பிரியாணி ஆர்டர் போட சொல்வான். காரம் அதிகமாய் இருப்பதாய் சொல்லி அவளை மொத்தமாய் உண்ண வைப்பான். பயப்புள்ள பார்த்து பார்த்து அவளை கவனிச்சுக்கிறாராம். ஒரு கட்டத்துக்கு மேல் அவன் செய்வதெல்லாம் அவளுக்கு அப்பட்டமாய் தெரிய துவங்கி விட்டது. அவள் நேரம் ஜூஸ் குடிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும். அவளுக்கு கொஞ்சம் வேர்த்தாலும் ஏசியை அதிகப்படுத்துவான். அவளுக்கு கொஞ்சம் நடுக்கம் வந்தாலும் ஹீட்டர் போட்டு விடுவான். இப்படி அவன் நினைவெல்லாம் அவளை சுற்றிதான் இருந்தது. இருவரும் காரில் சென்று கொண்டிருந்தார்கள். தமிழ் என்று செய்ய வேண்டிய சில முக்கியமான வேலைகளை சொல்லி கொண்டு வந்தாள். அதெல்லாம் கேட்டபடி அந்த கண்ணாடி வழியாக அவளை சைட் அடித்து கொண்டே காரை ஓட்டி கொண்டிருந்தான் ராவணன். சார், கவனிக்கிறீங்களா? அவள் ஃபைலில் கவனம் வைத்தபடி கேட்டாள். கவனிச்சுட்டே தான் இருக்கேன் என்றான் அவன் அவள் மேல் கவனம் வைத்தபடி. அவள் முகம் கொஞ்சம் சோர்வாக இருந்தது. கம்பெனி விசிட், சைட் செல்வது என அவள் முகம் பசியில் வாடி போயிருந்தது. அதை சொல்லாமலே புரிந்து கொண்டான் அவன். தமிழ், சாப்பிடுவோமா? ஆனா சார், ஃபேக்ட்ரி போன்னு சொன்னீங்களே. சாப்பிட்டு போலாம் என்றவன் ஒரு சின்ன கடையின் முன்னே வண்டியை நிறுத்தினான். ராவணனுக்கு இந்த மாதிரி சின்ன கடையில் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. சார், இது லோக்கல் கடை. சோ வாட் என்றபடி காரை பார்க் பண்ணிவிட்டு வந்தான். நீங்க இங்க சாப்பிட மாட்டீங்களே? ஆமா, ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும். இனிமே எல்லாமே பழகிக்கிறேன். அங்கிருந்த கூட்டமும் கொஞ்சம் சுத்தமில்லாத நிலையும் அவனுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் சாப்பாடு அவன் நினைத்ததை விட அருமையாக இருந்தது. தமிழ்தான் ஆர்டர் செய்தாள். இப்படி ஒரு சின்ன கடைக்கு கோட் ஷூட் போட்டு, அதுவும் கலரான ஒருத்தன் வந்ததாலோ என்னவோ அங்கிருந்த பலரின் பார்வை ராவணனின் மீதே இருந்தது. சார், ஆ என்றான் அவன் புருவம் உயர்த்தி. எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க. அப்படியா என்று அவன் பார்வையை உலாவ விட்டான். ஆமா, ஏன்? இங்க நீங்க மட்டும்தான் தனித்துவமா தெரியுறீங்கல்ல, அதுக்கு தான். அப்படின்னா? மோர் ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்களோ என்றால் உணவை வாயில் திணித்தபடி. கண்களில் இருந்த கண்ணாடியை நடுவிரல் கொண்டு கீழிறக்கியவன் மெல்ல அவளை ஏறிட்டான். ரியலி? நம்பலையா? அந்த செகண்ட் டேபிள் இருக்க பொண்ணுங்க எப்படி சைட் அடிக்கிறாங்க பாருங்க. அவன் திரும்பி பார்த்தான். அவர்கள் கல்லூரி கேர்ள்ஸ் போலும். இவனை தான் திருட்டுத்தனமாக சைட் அடித்து கொண்டிருந்தார்கள். நீ சொல்லு, நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேனா என்ன என்றான் தாடியை சொரிந்தபடி. தமிழ் மெல்ல விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தாள். பின் அப்படியே விழிகளை தாழ்த்தி கொண்டாள். வாட்? சொல்லு. ஆனா எனக்கு அப்படிலாம் தோணல என்றாள் இதழை சுழற்றி. ஓ சரி, அப்போ அந்த பொண்ணுங்க கிட்ட கேட்போம் என்று அவன் எழுந்தான். ஐயோ சார், என்ன பண்றீங்க? அவள் ஹஸ்கி வாய்ஸில் கத்தினாள். இரு, கேட்டுட்டு வரேன் என அவன் நேரடியாக அந்த கல்லூரி பெண்களின் முன்னே போய் நின்றான். இவ்வளவு நேரம் மறைந்து சைட் அடித்தவன் இப்பொழுது திடீரென முன்னே வந்து நிற்கவும் அவர்கள் ஒரு நொடி பதறிவிட்டார்கள். ஹாய் கேர்ள்ஸ், அவர்கள் கோரஸாக ஹாய் சொன்னார்கள். நான் ஹேண்ட்ஸமா இருக்கனா? சுற்றி வளைக்காமல் கேட்டு விட்டான். ஐயோ சார், நீங்க செம்மையா இருக்கீங்க, நீங்க கமிட்டடா என்று ஜொல்லு ஊத்தினார்கள் அந்த கூட்டம். இவன் அப்படியே திரும்பி தமிழை பார்த்தான். அவள் நெற்றியை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். லவ் பண்ற பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்றது? ஏன்னா ஒரு பொண்ணு மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். சார், உங்களை போய் யாராவது வேண்டான்னு சொல்வாங்களா? இல்ல பக்கத்துல வச்சுக்கிட்டு சைட் அடிக்காம தான் இருப்பாங்களா? ஒருத்தி இருக்கா, அவ ஒரு லேடி சிட்டி. சரி, எப்படி இம்ப்ரெஸ் பண்றது சொல்லுங்க. சார், நீங்களா இருங்க. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரியும் நடந்துக்கோங்க. அந்த பொண்ணுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. அடிக்கடி சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நிறைய லவ் பண்ணுங்க சார். அப்படியா? ஓகே கேர்ள்ஸ்,
தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ் என்று ஒரு வணக்கம் வைத்து இருக்கையில் வந்து அமர்ந்தான். என்ன சொன்னாங்க அந்த பியூட்டிங்க என்றாள் அவள் இதழ் வளைத்து. ஆர் யூ ஜெலஸ்? ச்சே, நான் ஏன் பொறாமப்பட போகிறேன்? ஜஸ்ட் கேட்டேன், அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கான். நான் கமிட்டடான்னு கேட்டாங்க. ஓ, நீங்கள் என்ன சொன்னீங்க? அது என்றவன் சொல்ல வர அவள் முகத்தில் ஆர்வம். அதை அவன் ரசித்தான். லேட் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா என்றான் கடிகாரத்தை கை காட்டி. இல்லை, நீங்க என்ன கிளம்பு என்று அவன் கை கழுவ சென்றான். இவள் உதட்டை பிதுக்கி அவள் பின்னே சென்றாள். அவனுக்கு அவளை ஏங்க வைப்பது பிடித்திருந்தது. கார் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. இவள் அடிக்கடி ஃபைலை பார்ப்பதும் பின் அவன் முகத்தை பார்ப்பதுமாக இருந்தாள். என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்லை, அடிக்கடி என் முகத்தை பார்க்குறியே, அதான் கேட்டேன். இல்லை, நான் ரொம்ப அழகா இருக்கேனா? நினப்புதான், சொல்லு. சும்மா கூட பார்க்கக்கூடாதா சார்? சரி, பார்த்துக்கோ, எவ்வளோ வேணா பார்த்துக்கோ, எனக்கு பெரிய மனசு என்றான். அவன் வண்டியை நிறுத்தினான். இவள் சைட் நோக்கி நடந்து சென்றாள். அவனுக்கு முக்கியமான ஃபோன் கால் வரவே இவன் ஃபோனை எடுத்து காதில் வைத்தவன் பேசுவதில் ஆர்வமானான். 2 எடுத்து வைத்தவள் மெல்ல அவனை திரும்பி பார்த்தாள். சார்? அவன் என்னவென்பது போல பார்த்தான். ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருக்கீங்க என்றாள் தலை சாய்த்து. ராவணன் இதழில் அரும்பிய சிறு புன்னகையுடன் நாக்கை சுழற்றினான். கொஞ்சோனா எவ்வளோ? அவள் பதில் சொல்லாமல் சிரித்துவிட்டு சென்றாள். சொல்லிட்டு போடி. அவள் சென்று விட்டாள். இவன் காற்றில் பறந்த கரும் கூந்தலை கோதிக்கொண்டான். கொஞ்சம் என சொல்லி பார்த்து கொண்டவன் அந்த கண்ணாடி மிரரில் தன் உருவத்தை பார்த்து சிரித்து கொள்ள இதே ஒரு உருவம் கண்களில் வெறியுடன் பார்த்து கொண்டிருந்தது. ரம்யா வழக்கம் போல் அந்த பிசா டெலிவரி செய்ய சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது சாலை ஓரம் கூட்டமாக இருந்தது. எனக்கு என்ன என்று 10ல் ஒருத்தராக விலகி செல்ல அவளுக்கு மனமில்லை. அதனால் அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு போய் பார்த்தாள். அங்கே த கிரேட் அகிலாண்டேஸ்வரி ஒரு வாலிபனை பிடித்து அடித்து கொண்டிருந்தார். இந்த பீஸை எங்கேயோ பார்த்துருக்கோமே என எண்ணி பார்த்தவளுக்கு ஞாபகம் வந்தது அவர் சமர் அன்னை என்பது. அட, பணக்கார பந்தா கேஸு, இது இங்க என்ன பண்ணுது என பக்கத்தில் இருந்த ஒரு ஆன்ட்டியிடம் விசாரித்தாள். எனக்காச்சு? அதை ஏமா கேட்குற? இந்த அம்மா நடு ரோட்டில் வண்டியை நிப்பாட்டிட்டு காரை திறந்துச்சு. அப்போ இந்த பக்கமாக வந்த அந்த பையன் அவங்க கார் கதவுல மோதிட்டான். அவனுக்கு பாவம் கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு. ஆனால் இந்த அம்மா அவங்க காரில் கீறல் விழுந்துருச்சுன்னு அந்த பையனை போட்டு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா என்று அவர் வாயில் கை வைக்க, இந்த ஆன்ட்டி இன்னும் திருந்தவே மாட்டேங்குது என்னை சுற்றி முற்றிலும் பார்த்தவள் எதையோ ஆர்வமாக தேடினாள். எம்பிட்டு தைரியம் இருந்தா என் காஸ்ட்லி காரை இடிச்சுட்டு தப்பிச்சு போக பாப்ப? மரியாதை என் காரை சரி பண்ண 5 லட்சம் பணம் எடுடா பொறுக்கி என்று அந்த சின்ன பையனை பிடித்து அடித்து கொண்டிருந்தார். அந்த பையனோ பாவம் கைகளில் ஏற்பட்ட சிராய்ப்புடன் நெற்றியில் வடிந்த இரத்தத்துடன் பாவமாய் அவரிடம் அடி வாங்கி கொண்டிருந்தான். சுற்றி இருந்தவர்களால் எதுவுமே பேச முடியவில்லை. இந்த அகிலாண்டேஸ்வரிய மட்டும் இல்ல, என் வண்டியில சின்ன கீறல் பட்டா கூட என்ன நடக்கும்னு இங்க இருக்க எல்லாருக்கும் காட்ட போற பாரு என்று அவர் கெத்தை காட்டி கொண்டிருந்தார். போலீஸ் வந்துரும், உன் முட்டிய பேக்க சொல்றேன். அப்பதான் அடுத்த முறை என்ன தொடக்கூட ஒருத்தன் பயப்படணும். இதென்ன ஆஃப்டர் ஆல் டுபாக்கூர் காருன்னு நினைச்சியா? ஃபாரின்ல இருந்து ஸ்பெஷலா டெலிவரி பண்ண காரு, பல கோடி ஒருத்துள்ள காரு. எவ்வளோ தைரியம் இருந்தா அதுல கீறல் போட்டிருப்ப என்று அவர் சொல்லி முடிக்கவில்லை. ஓய் ஆண்டி என்ற சத்தத்துடன் ஒரு விசில் அடிக்கும் சத்தமும் கேட்டது. அகிலாண்டேஸ்வரி என்னவென்பது போல் திரும்பி பார்க்க அங்கே ஒரு பெரிய சைஸ் கல்லை தூக்கி பிடித்தபடி நின்றாள் ரம்யா. ஏய், என்ன பண்ற? உங்க காஸ்ட்லி கார் கண்ணாடி எவ்வளோ ஸ்ட்ராங்னு செக் பண்ண போற ஆண்டி என்று அந்த கல்லை மேலே தூக்க,
ஏய் வேணா வேணா என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள் படார் என்று ஒரு சத்தம். அவர் அதிர்வுடன் கண்ணை மூட அங்கே அவர் கார் கண்ணாடி சில்லு சில்லாக உடைந்து நொறுங்கியது. அச்சோ, காஸ்ட்லி கார்னு சொன்னீங்க, ஆனா இதுவும் மத்த கார் மாதிரி கல்லு போட்டா உடையுதே ஆண்டி. அப்போ இது டுபாக்கூர் காரா என சிறுபிள்ளை போல் அவள் கண்ணை சிமிட்டி கேட்ட விதத்தில் அங்கிருந்த மொத்த பேரும் சிரித்து விட்டார்கள். அத்தியாயம் 72. அப்போ இதுவும் டுபாக்கூர் காரா என்று நக்கலாய் கண் சிமிட்டி கேட்டவளை கண்டு அங்கிருந்த மொத்த கூட்டமும் கைத்தட்டி சிரித்தது. அகிலாண்டேஸ்வரி முகத்தில் மாட்டு சாணியுடன் எருமை சாணியும் மிக்ஸ் பண்ணி அடித்தது போல் இருந்தது. ஏய் என்றார் அவர் கர்ஜனையாக. ஓகே கூல் ஆண்டி, வயசான காலத்துல எதுக்கு சினிமா பட டைலாக் எல்லாம் விடுறீங்க? பார்த்தா வேற பாடி வீக்கா தெரியுது. இப்படிலாம் கத்தக்கூடாது, அப்புறம் திடீர்னு அட்டாக் வந்தாலும் வந்துடும் ஆண்டி. அவள் சொல்லும் போதே அவருக்கு அட்டாக் வருவது போலதான் இருந்தது. ஹேய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் கார் கண்ணாடி உடைச்சிருப்ப என்றார் அவர் உஷ்ணம் பொங்க. ஐயோ ஆண்டி, நான் ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன், ஆனா உடையும்னு எனக்கு எப்படி தெரியும் ஆண்டி? ஹேய், என்னடி நக்கலா? ரம்யா நக்கலாய் சிரித்தபடி அவர் அருகே வந்து நின்றாள். ஏய் ஆண்டி, நீ திருந்தவே மாட்டியா? ஒன்வே ரோட்ல வழியை மறிச்சு காரை ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாம தவறான பக்கம் விண்டோவை திறந்து ஒரு பையனை கொல்ல பார்த்துருக்க. முறைப்படி பார்த்தா இது அட்டெம்ப்ட் மர்டர். நான் கொலை பண்ண பார்த்தேனா என்று அவர் கொஞ்சம் பயந்தார். பின்ன அதோ பாருங்க கேமரா இருக்கு, நீங்க என்ன பண்ணீங்கன்னு அந்த கேமரால அப்படியே பதிவாயிருக்கும். இப்போ போலீஸ் வந்தா நீங்க தான் மாட்டுவீங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க காரை உடைச்சதுக்கு ஒரு 2 மாசம் ஜெயில் போக சொல்வாங்க, நான் போயிடுவேன். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஜெயில போய் கழித்துனா எப்படி இருக்கும்னு. அகிலாண்டேஸ்வரி யோசித்து பார்த்தார். கர்ண கொடூரமாக இருந்தது. பாத்தீங்களா, சகிக்கல தானே? அங்க உங்க கக்கூசை நீங்களே கழுவணும். உங்களுக்கு முன்னாடி 20 பேர் வரிசையில் நிற்பாங்க. நாரும் பரவாயில்லையா? அவர் யோசித்தார். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பேசாம அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. வாட்? நான் மன்னிப்பு கேட்கணுமா? நான் யாருன்னு தெரியுமா? கேவலம் இவன்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்றியா? அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் வரட்டும், ஆதாரம் பார்க்கட்டும். உங்களை ஜெயில் ட்ரெஸ்ல யோசிச்சு பார்க்குறேன். அப்படியே சைடில் ஒரு தொடப்போம், இன்னொரு பக்கம் ஒரு ஓட்டை பக்கெட் எல்லாம் வச்சுக்கிட்டு பாத்ரூம் கழுவுற மாதிரி யோசிச்சு பார்க்குறேன். இங்கே ஒருத்தங்கிட்ட மன்னிப்பு கேட்கவே இவ்வளோ யோசிக்கிறீங்க, அங்கே ஒவ்வொருத்தவங்களும் வேணும்னே வம்பிழுப்பாங்க, வண்டியாக கேட்பாங்க. அதெல்லாம் எப்படித்தான் பொறுத்துக்க போறீங்களோ என்று அவள் தாடையில் கை வைத்தபடி யோசிக்க அகிலாண்டேஸ்வரியால் அதையெல்லாம் யோசிக்க கூட முடியவில்லை. அட, இந்த போலீஸ் வேற இன்னும் வரல, இருங்க நானே கால் பண்றேன் என அவள் போனை எடுக்க, ஹேய் ஒரு நிமிஷம் என்றார் அவர். என்னங்க ஆண்டி? கால் பண்ணாத. ஆனா நீங்க தான் சாரி கேட்க மாட்டீங்களே ஆண்டி. நான் கேட்குறேன் என்றார் அவர் முகத்தை அஷ்டகோணலாக வைத்து கொண்டு. சாரி என்றார் எங்கோ பார்த்தபடி. என்ன காத்துக்கிட்டியா சாரி கேட்குறீங்க? அந்த பையன்கிட்ட கேளுங்க, அதுவும் சத்தமா. என்னை மன்னிச்சிரு என்று அந்த பையனிடம் சத்தமாக மன்னிப்பு கேட்டார் அவர். அங்கிருந்தவர்கள் விசிலடித்து கை தட்டினார்கள். தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா என பட்டென அவர் கையில் போட்டிருந்த தங்க வளையலை கழட்டி அவன் கையில் கொடுத்தாள் ரம்யா. பாவம் லாண்டி, உங்களால் தான் அவனுக்கு அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டல் போக பணம் வேணாமா என்று அவனை வழி அனுப்பி வைத்தவள் அவர் பக்கம் திரும்பினாள். சுற்றி இருந்தவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். ஏய், அந்த ஆண்டி ரம்யாவை சொடக்கு போட்டு அழைத்தார். சொல்லுங்க ஆண்டி. இதுக்கு கண்டிப்பா நீ அனுபவிப்ப, எழுதி வச்சுக்கோடி என்றார் அவர் மொத்த வில்லத்தனத்தையும் சேர்த்து. ஐயோ, இப்போன்னு பார்த்து பேனா எடுத்துட்டு வராம வந்துட்ட ஆண்டி. சரி, அடுத்த முறை நோட் பண்ணிக்கிறேன் என்றவளை அவர் முறைத்து பார்த்தார். அப்புறம் ஆண்டி, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்று அவர் அருகே வந்து நின்றவள், நான் குட்டியா ஒரு பொய் சொல்லிட்டேன் ஆண்டி என்றாள். அவர் என்னவென்பது போல் பார்த்தார்.
அந்த கேமரா 6 மாசமா வேலை செய்யாது. அவர் விழி விரிந்தது. நான் போய் சொல்லிட்டேன் ஆண்டி. அப்ப வரட்டுமா? நல்லா கொழு கொழுன்னு இருக்கீங்க என்று அவர் கன்னம் கிள்ளி சென்றவளை அவர் வெறித்தனமாய் முறைத்து கொண்டிருந்தார். பாவண்டி அந்த ஆண்டி, ஏண்டி என ரம்யாவும் தமிழும் ஒன்றாய் பேசி சிரித்தபடி அந்த இரவு உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். என்னடி பாவம், ரொம்ப திமிருடியதுக்கு. ஆனா நல்ல வேலை, நீ தப்பிச்சிட்ட. ஆமா, அந்த ரோமியோ என்னடி ஆனாரு? நீ அவரை பார்க்கவே போல, அவரும் வரல. அவருக்கு கை இப்பதான் சரியாயிட்டிருக்கு. ஸோ வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு மெசேஜ் பண்ணாருடி. ஓஹோ, அப்போ டெய்லியும் பேசிக்கிட்டு தான் இருக்க. என்னடி நடக்குது? என்ன தோழியின் இடையே பிடித்து கிள்ளினாள். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஜஸ்ட் பேசுகிறோம், அவ்வளோதான். அவர் ரொம்ப ஹம்பிள் பர்சன், ரொம்ப கேரிங், ரொம்ப ஜோவியல். போதும் போதும், லிஸ்ட்டு பெருசாக போகுது. சரி, அர்ஜுன் சாரை பற்றி என்ன நினைக்கிற? சாப்பிட்டு கொண்டிருந்தவளுக்கு அந்த பேரை சொன்னதும் பட்டன புரை ஏறிவிட்டது. ஏய் பார்த்து தண்ணி குடி. அவர் பேரை சொன்னதுமே புரை ஏறுது. அப்ப என்னமோ இருக்கு. ஏய் காரம், அதுதான். ஆஹா, நானும் பார்த்தேன். அவரு உன்னை ஒரு மார்க்கமா பார்க்குறாரு. அது சொல்ல தெரில. ஆனா அவருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்போ பாரு இதை பற்றியே பேசிட்டு இருக்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை என அவள் தட்டை சிங்கிள் போட்டு விட்டு கையை கழுவினாள். சொல்லு. உண்மைதாண்டி, நானும் பார்க்க தான் போகிறேன். கடைசியாக எங்கிட்ட தான் வரணும். மச்சி, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவனை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இப்போ என்னடி பண்ணுறதுன்னு கேட்க தான் போகிறேன். இங்கே பாரு, இந்த தமிழ் வாழ்க்கையில் காதலுக்கு இடமே இல்லை. ஒருவேளை காதல் வந்தாலும் அது இப்போ வராது. அப்படியே இப்போ வந்தாலும் அவங்க 2 பேர் மேலேயும் வரவே வராது. போதுமா? இப்படி சொன்னவளுங்க தாண்டி பொசுக்குன்னு போய் லவ்ல விழுவாங்க. 2 பேருமே செமையாக தாண்டி இருக்காங்க. அப்படியே ஹிந்தி ஹீரோ மாதிரி. ஒருத்தர் ஸ்வீட், இன்னொருத்தர் பெப்பர். ஆனால் 2ம் இல்லைன்னா லைஃப் நல்லாவே இருக்காது. சரி, எனக்கு ஒன்று மட்டும் சொல்லு. என்ன என்றாள் அவள் மெத்தையில் விழுந்தபடி. இந்த 2 பேர்லேயும் உனக்கு யார் மேலே கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லையா? அட்லீஸ்ட் சைட் அடித்தது கூட இல்லையா? சரி, அது கூட வேணாம். அட்லீஸ்ட் ஜெலஸ்? ஏய், நிறைய படம் பார்க்குறியா? இல்லை மச்சி, நிறைய புக்ஸ் படிக்கிற. லவ்ஸ் இப்படி தான் ஆரம்பிக்குது. நீ சொல்லு, நான் கேட்ட விஷயம் ஒன்று கூட உனக்கு தோணலையா? இல்லை, பொய் சொல்லாதடி. நிஜமா தாண்டி. அப்போ நீ வேஸ்ட்டு மச்சி. இவ்வளோ அழகாக 2 பேரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எதுவுமே தோணலன்னு சொல்கிறேன்னா அப்போது ஒன்று செக் பண்ணணும். அடிங்க என்று அவள் மீது தலையினை தூக்கி வீசினாள் தமிழ். ஆஹா, சும்மா ஜோக். சரி இரு, மோட்டார் ஆஃப் பண்ணிட்டு வரேன் என்று அவள் எழுந்து செல்ல மெத்தையில் விட்டத்தை வெறுத்தபடி படுத்த தமிழ் அவள் சொன்னதை யோசித்து பார்த்தாள். ஜெலஸ் ஜெலஸ் என சொல்லி பார்த்தவள் மெல்ல சிரித்து கொண்டாள். மோட்டார் ஆஃப் பண்ண சென்ற ரம்யாவை வழிமறித்து நின்றான் அசோக். என்ன? உன்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? அவள் பட்டும் படாமல் பேசினாள். என்ன உனக்கு ஏன் பிடிக்கல ரம்யா? நாளகா இல்லையா? சம்பாதிக்கலையா? இதைத்தான் பேச வந்தியா? எனக்கு வேலை இருக்கு, நான் போகிறேன். நான் மதியை பார்த்தேன். அவள் திரும்பினாள். நீ அவளை பெரிய பிரச்சனைக்குள்ளே இழுத்து விட்டுருக்க என அவளுக்கு நடந்த ஆக்சிடென்ட் பற்றி சொன்னான். ரம்யா நெற்றியை நீவினாள். அந்த பொண்ணுக்காக உன் ஃப்ரெண்டு தங்கச்சியை காவு கொடுக்க போறியா ரம்யா? நான் அதை பார்த்துக்கிற. விடு. விடுனா என்ன விடு? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா? உனக்கு அந்த கவின் மேலே ஃபீலிங்ஸ். அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே அவன் தங்கச்சியை காப்பாற்ற நினச்ச. ஆனால் உன்னால் மதி பிரச்சனையில் இருக்கா. பார்த்து பேச அசோக். பார்த்ததுனால தான் நான் பேசுகிறேன். அதான் அவனை கொஞ்சம் குள்ளாவறியே. அவன்கிட்ட அப்படி என்ன இருக்கு? அவனும் அவன் மூஞ்சியும். லுக் அசோக், என்னை பற்றி மட்டும் பேசு. அவரை பற்றி பேச உனக்கு எந்த ரைட் சொல்ல. அட, அவனு சொன்னால் உனக்கு கோபம் வருதா? அவன் தான் உன்னை சீண்ட கூட மாட்டேங்கிறானே, பின்னையே அவன் பின்னாடி போற. என்னை விட அவன் அப்படி என்னடி உனக்கு பெருசா போயிட்டான்? அவன் ஒரு பொறுக்கி பண்ணாட. அடுத்த நொடி அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள் ரம்யா. ஆமாடா, எனக்கு அவர் தான் பிடிச்சிருக்கு. அவர் எப்படி இருந்தாலும் அவர் தான் லவ் பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ பா.
என்றவள் அவன் முகத்தில் அடித்தாற்போல் கதவை பூட்டினாள். இருவரும் நல்ல உறக்கத்தில் இருந்தார்கள். மணி இரவு 1 இருக்கும். அப்பொழுது ஹாஸ்பிட்டலில் இருந்து தமிழுக்கு அழைப்பு வந்தது. நல்ல உறக்கத்தில் போனை எடுத்து காதில் வைத்தவள் மறுபக்கம் சொன்ன விஷயத்தை கேட்டு துடித்து போனாள். அந்த நள்ளிரவு நேரம் எழுந்து அமர்ந்தாள். இந்த சத்தம் கேட்டு குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்த ரம்யா பதறிக்கொண்டு எழுந்தாள். தமிழ், தமிழ், இங்க பாரு, என்னடி ஆச்சு? அவள் தேம்பி அழுதபடி விஷயத்தை சொன்னாள். ஏ தமிழ், அழாத, இங்க பாரு, என்ன பாருடி, இப்பவே நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் என இருவரும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றார்கள். ரம்யாவும் அதீத பதற்றத்துடன் தான் இருந்தாள். அத்தியாயம் 73. அண்ணா, சீக்கிரமா போங்கண்ணா என்று அவசரப்படுத்தினாள் தமிழ். அந்த ஆட்டோ அந்த பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் முன்னே வந்து நின்றது. தமிழ் முன்னே ஓடினாள். ரம்யா ஆட்டோவுக்கான காசை கொடுத்து விட்டு வந்தாள். தமிழ் ஒரு பெயரை சொல்லி அந்த பேஷண்ட் எந்த வார்டில் இருக்கிறாள் என்று விசாரித்துவிட்டு பின் 3வது மாடிக்கு சென்றாள். அங்கே வயசான 2 பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவர் சர்ச் மதர் அணியும் உடை அணிந்திருந்தார். அவரை கண்டதும் தமிழுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. ஓடி சென்று அவரை அணைத்து கொண்டாள். அவரும் வருத்தமான நிலையில் அவளை அணைத்து கொண்டார். என்ன சொல்றாங்க மதர்? இதுதான் அவளுக்கு கடைசி நாள். 30 லட்சம் செலவாகும். அதோட ஹார்ட் கொடுக்க டோனரும் இல்லை. இன்னும் சில மணி நேரத்துல அவ நம்மளை விட்டு என்றவரால் அதை சொல்லக்கூட முடியவில்லை. அவ அவ எங்க என்றாள் அவள் கண்ணீருடன். அவர் அந்த ஐசியு நோக்கி கையை காட்டினார். தமிழும் ரம்யாவும் அந்த ஐசியு நோக்கி மெல்ல நடந்து சென்றார்கள். 2 நாளுக்கு முன் சந்தோஷமாய் துள்ளி குதித்து ஆடித்திருந்த குழந்தை இப்பொழுது மரணத்தின் வாசலில் காத்து கொண்டிருக்கிறாள். செயற்கை சுவாசம் பொருத்தி இருந்தார்கள். வெறும் 3 வயதுதான் அந்த குழந்தைக்கு. இவள் சத்தம் இல்லாமல் போய் அந்த குழந்தையின் முன்னே அமர்ந்தாள். அந்த குழந்தையின் பிஞ்சு கரங்களில் ட்ரிப்ஸ் ஏறிக் கொண்டிருந்தது. இவள் தொடுகை மூலம் அந்த குழந்தை கண் விழித்தது. அக்கா என்றது மெல்ல வாய்க்குள் முணுமுணுத்து. பவி என்றாள் தமிழ் துடிக்கும் உதடுகளுடன். அவள் முன்னே அழுதுவிடக் கூடாது என்று பெரும் பாடுபட்டாள். அந்த குழந்தை செயற்கை சுவாசத்தை எடுத்துவிட்டது. அதை எடுக்கக்கூடாது தங்கம். நெஞ்சு ரொம்ப வலிக்குதுக்கா. தமிழ் பல்ல கடித்தாள். ஒன்றும் இல்லை தங்கம், அது சரியாயிடும். எல்லாரும் சொல்றாங்க நான் செத்து போயிடுவேன்னு. நிஜமா நான் செத்துருவேனா? தமிழ் கண் கலங்க தயாராக இருந்தது. அவள் என்னவென்று அவளுக்கு பதில் சொல்வாள்? எதற்கும் கலங்காத ரம்யாவுக்கு கூட கண்கள் கலங்கி போனது. இல்லை தங்கம், உனக்கு ஒண்ணுமே ஆகாது என்றாள் இவள் அந்த குழந்தையின் கையில் முத்தம் வைத்து. நான் திரும்பி வந்துவேனா? ஜெனிக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். நான் மறுபடியும் அவ கூட விளையாட முடியும் தானே? தமிழ் உதட்டை கடித்து அழுகையை கட்டுப்படுத்தியவள் ஆமா என்றாள். நீ கண்டிப்பா ஜெனி கூட விளையாடத்தான் போற என்றாள் அவள் கன்னத்தை தடவியபடி. இதற்கு மேல் ஒரு நொடி அங்கே இருந்தாலும் அவள் முன்னே அழுது விடுவோமோ என பயமாக இருந்தது அவளுக்கு. ஆகவே பட்டென எழுந்தவள் கதவை நோக்கி நடந்தாள். அக்கா! அவள் முதுகுக்கு பின்னே கேட்டது ஒரு குரல். தமிழ் என்னவென்பது போல் திரும்பி பார்த்தாள். சாகிறது வலிக்குமாக்கா என்றது அந்த குழந்தை புன்னகையுடன். அதற்கு மேல் தமிழால் அங்கே ஒரு நொடி கூட நிற்க முடியவில்லை. அவசரமாய் வாயை பொத்திக் கொண்டு வெளியே ஓடி வந்தவள் அந்த மருத்துவமனை விட்டு வெளியே ஓடினாள். ரம்யா அவள் பின்னே ஓடினாள். அந்த மரத்தடி கீழே வந்து நின்றவள் அப்படியே முட்டி போட்டு கதறி அழுதாள். என்று தலையில் அடித்து கொண்டு அழுதவளை மார்போடு அணைத்து கொண்டாள் ரம்யா. சாவு
சாவு சாவறது வழுக்குமான்னு கேக்குறாடி அவ அவ இத கேக்குற வயசாடி அவளுக்கு. நான் என்னடி சொல்லுவேன்? அவளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல உசுர பிரிய போகுதுன்னு சொல்வேனா என கத்தி அழுதவளை தேற்ற முடியாமல் கடைக்கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் ரம்யா. பணம்தான் எல்லாமே, அப்படித்தானே? அந்த பிஞ்சு குழந்தைக்கு நான் என்னடி பதில் சொல்வேன் என்றால் விம்மி அழுதபடி. நிமிடங்கள் கடந்தது. தமிழ், கடைசியா ஒரு முறை பவிய பார்த்துட்டு வரலாமா? தமிழ் இல்லைன்னு தலையாட்டினாள். என்னால முடியாது ரம்யா, அவளை அப்படி ஒரு நிலைமையில பார்க்கவே முடியாது. இப்போ பார்க்கலடா, அவளை கடைசி வரைக்கும் உன்னால பார்க்க முடியாது. தமிழ் வாயை போத்தி அழுதாள். அங்கிருந்து எழுந்து எங்கேயோ ஓடினாள். 4 மணி நேரங்கள் கழித்து அந்த மருத்துவமனையின் பின்பக்கம் அமர்ந்திருந்தவளை வந்து அழைத்தாள் ரம்யா. இருளை விரட்டி அந்த சூரிய பகவான் மெல்ல ஆட்சி செய்ய துவங்கியிருந்தார். எல்லாம் முடிச்சதா? துடிக்கும் உதடுகளுடன் கேட்டாள். வா என்றாள் அவள். நான் வரல. பவிய பார்க்கணுமா இல்லையா? அப்போ வா. தமிழ் கண்ணத்தை துடைத்தபடி எழுந்தாள். கடைசியாக ஒருமுறை அவளை பார்த்து விடுவோம் என படபடக்கும் இதயத்துடன் அந்த ஐசியு முன்னே போய் நின்றாள். டாக்டர் வெளியே வந்தார். இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அந்த குழந்தை ரொம்ப வருஷம் நல்லா இருப்பா என்றார் அந்த டாக்டர். ஒரு நொடி என்ன நடக்கிறது என்றே தமிழுக்கு புரியவில்லை. அந்த டாக்டர் பின்னே சில நர்ஸ் வந்தார்கள். ஆபரேஷன் தியேட்டரில் இருந்த பவியை வேறு வார்டுக்கு மாற்றினார்கள். என்ன நடக்குதுங்க? பவிக்கு ஆபரேஷன் பண்ணியாச்சு தமிழ். இனி அவளுக்கு ஒன்றும் ஆகாது. புரியல. ஆனா பணம், டோனர் எப்படி? எல்லாத்துக்கும் ஒருத்தர் தான் காரணம் என்று அவள் வெளியே கை காட்ட தமிழ் மெல்ல மெல்ல அந்த மாடியிலிருந்து எட்டி பார்த்தாள். அங்கே காரில் சாய்ந்து நின்று யாருடனோ பேசிக்கொண்டிருந்தான் ராவணன். தமிழ் ரம்யாவை கேள்வியாக பார்த்து தலையாட்ட, அர்ஜுன் சார் தான் பணம் கட்டியிருக்காரு. அதோட டோனர் கிட்ட இருந்து சரியான நேரத்தில் ஹார்ட் வாங்கிட்டு வந்ததும் அவர்தான் ஹார்ட் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலி ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. சார் தான் அவ உயிரை காப்பாத்திருக்காரு. உதட்டை கடித்து அழுகையை கட்டுப்படுத்த முயன்றவள் அவசரமாய் அந்த லிஃப்ட் பட்டனை தட்டினாள். ஆனால் வேறு சிலர் உள்ளே இருப்பதால் அது இயங்கவில்லை. ஆனால் அதற்கு காத்திருக்கும் அளவுக்கு அவளுக்கு பொறுமையும் இல்லை. அதனால் அந்த படிக்கட்டு வழி வேகமாய் ஓடினாள். அங்கிருந்து ஓடி வந்தவள் அந்த மருத்துவமனையின் முகப்பில் வந்து நின்றாள். ராவணன் திரும்பி நின்று போன் பேசிக் கொண்டிருந்தான். விடிந்து விட்டதால் உள்ளே சிலர் வருவதும் போவதுமாய் இருந்தார்கள். இவள் மூச்சு வாங்கினாள். அப்படியே அவனை கத்தி அழைத்தாள். அர்ஜுன் சார் என்றாள் சத்தமாய். இந்த சத்தம் கேட்டு அர்ஜுன் மட்டுமல்ல, அந்த பக்கம் போன அத்தனை பேரும் என்னடா சத்தம் என்று திரும்பி பார்த்தார்கள். அவ்வளவு ஏன், ஒரு வாலிபனை அடிபட்டு ஸ்ட்ரெச்சரில் தள்ளி கொண்டு சென்றார்கள். அவன் கூட ஒரு நொடி என்னடா சத்தம் என்று எட்டி பார்த்துவிட்டேதான் சென்றான். நான் அப்புறம் கூப்பிடுறேன் என ராவணன் போனை அணைத்து அவன் பேன் பாக்கெட்டுக்குள் வைத்தான். இவள் மூச்சு வாங்க சற்று தொலைவில் நின்றாள். உண்மைதான் என்று கத்தினாள். என்ன உண்மை என்று அவனும் கத்தினான். பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் போல என்றாள். எனக்கு அப்படி தோணல என்றான். ஏன்? பணம் இருந்தாலும் அவனை ஒரு ரோஷக்கார பொண்ணு சைட் அடிக்க மாட்டா. அழகா இருக்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறா. ஒருவேளை குணமும் வேணும்னு நினைக்கிறேன். இவள் உதட்டை கடித்தாள். கண்ணீருடன் சேர்ந்து சிரிப்பும் வந்தது. இவர்கள் இருவரும் இப்படி பேசிக்கொள்வதை ஏதோ சினிமா பட ஷூட்டிங் போல் பார்த்து கொண்டிருந்தார்கள் அங்கிருந்த சிலர். இப்பயாவது ஒத்துக்குவியா? என்ன என்றாள் அவள் கண்ணீரை துடைத்து உடன் மெல்ல சிரித்தபடி. நான் அழகந்தானு என அவன் 2 கையையும் விரித்து காட்ட இவள் சிரிப்புடன் இல்லை என்று தலையாட்டினாள். ஒருவேளை இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நான் வேணும்னா ஷாருக் கான் மாதிரி கையை விரிச்சு போஸ் கொடுக்கவா? இவள் இன்னும் சத்தமாய் சிரித்தாள்.
உடன் கண்ணீரும் வந்து கொண்டிருக்க அவன் சிரிப்பை நிறுத்தினான். அழுகாத என்றான் குரல் கம்மி. ஏ அழுதா நீ கொஞ்சம் அழகா தெரியுற என்றான் அவன் மெல்லமாய். யோ இடியட் என்று சிரித்தவள் அப்படியே ஓடி வந்து அவனை தாவி அணைத்தாள். அதற்கே காத்திருந்தவன் போல அப்படியே அவளை வாரி அணைத்து கொண்டான் ராவணன். அவள் அழுதாள் அழுதாள், முடிந்த வரைக்கும் அழுதாள். அழாத என்றான் அவளை தூக்கி பிடித்திருந்தபடி. ஏ அழகா தெரியுறன்னா? கொஞ்சம் பொய் சொன்னா உடனே நம்பிடுவியா? அவள் செல்லமாய் அவன் மீது அடித்தாள். நீ அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கு என்றான். அவள் மெல்ல அவனை விட்டு விலகி நின்றாள். அழுதழுது அவள் கன்னம், மூக்கு, கண்கள் எல்லாம் சிவந்து போயிருந்தது. என்னமோ ஆப்பிள் பழத்துக்கு மூக்கு வாய் முளைத்தவள் போல் இருந்தாள். நான் அழுதாதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, அவள் மூக்கை உறிஞ்சியபடி கேட்டாள். அவன் மெல்ல அவள் கன்னத்தை துடைத்து விட்டபடி சொன்னான். ஆனா உன்னை பார்க்க சகிக்கலையே. அவள் உதட்டை பிதுக்கினாள். ஆனா இப்ப நிஜமா கஷ்டமா இருக்கு. அழாத, பவிக்கு இனிமே ஒன்றும் ஆகாது என்றான் அவள் கன்னத்தை துடைத்து விட்டு. டோனர் எப்படி கிடைச்சாங்க? நான் ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தேன். பட் பிளட் குரூப் கொஞ்சம் ரேர், அதனால கிடைக்க டிலே ஆயிடுச்சு. தேங்க்ஸ் என்றாள் அவன் கையை பிடித்து. ஏன்? நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். எப்போவுமே நீங்க மட்டும்தான் புண்ணியம் பண்ணணுமா? நாங்களும் கொஞ்சம் பண்ணிட்டு போறோமே. அவள் சிரித்தாள். இப்போ ஒத்துக்கிற. என்னன்னு அவன் புருவம் உயர்த்தி கேட்டான். நீங்க அழகுதான், ஆனா இங்க என்று அவன் இதயத்தின் மீது கை வைத்து சொல்ல, அவன் சிறு புன்னகையுடன் அவள் கையை சற்று அழுத்தி பிடித்து கொண்டான். நான் சொன்னது உண்மைதான். நீ அழுதா ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. இனிமே பப்ளிக்ல அழாத, கண்ணு வச்சிட போறாங்க என்றான் அவள் கண்ணீரை துடைத்து.